உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. இந்த காலவேளையில நம்ம ஆண்டுடைய சமூகத்துல எங்கு 2-3 பேர் என்னுடைய நாமத்து நிமித்து கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில நான் வருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் உண்மையாய் பாடுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து பாடுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். உன் இளது வயது முதல் நீ என்னை பின்பற்றி வந்ததை நான் மறக்கிறவர் அல்ல என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் பாடுகிறது, நாம் யோசிக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். என உணர்ந்து பான் ஆண்டுடைய சமூகத்தில் அவர் நம்ம பார்க்குறாரு, அவர் பெரியவர் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார் என்று நம்ம உணர்ந்து பாடணும். அது மாத்திரமல்ல, நம்ம பாடுகிற பாடல் யார் எழுதுனாங்க அதுவும் முக்கியம்தான். எப்பவுமே எல்லா பாட்டும் நம்ம வர்ஷிப்பு பண்ணணும்னா சில நேரத்தில் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். பைபிள் வசனத்தை நாம் யூஸ் பண்ணோம்னா பிசாசு ஓடுவான். ஆனால் ஜெபிக்காதவங்க அதே பைபிள் வசனத்தை யூஸ் பண்ணால் பிசாசு ஓடாது. அல்லேலூயா. பாட்டு நல்லா இருக்குதுன்னு முக்கியம் இல்லை, அது யார் எழுதுனாங்கோ அதுதான் முக்கியம். அல்லேலூயா. பாட்டும் முக்கியம், அது எழுதுனவங்களும் முக்கியம். நான் அதிகமாக பெர்க்மன்ஸ் பாட்டு பாடுறதுக்கு காரணம் என்னன்னா, எப்பவுமே வசனம் தான் இருக்கும். அல்லேலூயா. பைபிள் படிச்ச மாதிரியும் இருக்கும், வசனம் சொன்ன மாதிரியும் இருக்கும், பாட்டு பாடின மாதிரியும் இருக்கும். எல்லாமே நல்ல கரெக்டாக ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணுமோ அது எல்லாமே அந்த பாட்டில் இருக்கும். அதனால தான் நான் எங்கே வர்ஷிப் போனாலும் நான் தனியாக பாட்டு கேட்கும்போது கூட எந்த பாட்டுனா கேட்டுனுப்பேன். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் வந்தாவே 99% பெர்க்மன்ஸ் பாட்டு பாடுறதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே வசனம். அல்லேலூயா. அது எழுதுறவரும் ஊழியம் பண்ணுறாரு, அது எழுதினவரும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறாரு. அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நீயே நிரந்தரம் பாட்டு கிறிஸ்டியன் உலகத்தில் ஹிட் ஆகுனது யூடியூப்பில். ஆனால் அது பாடினது ஒரு பொண்ணு பாடிச்சு, அது ஒரு பையனை லவ் பண்ணிச்சு, அவன் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால சூசைட் பண்ணி செத்துச்சு. ஆனால் அந்த பாட்டுக்கு பவரே கிடையாது. பாட்டு நல்ல பாட்டு, ராகம் நல்ல ராகம், அது இந்து ஜனங்க கூட கேட்பாங்க. எல்லா கிறிஸ்டின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பாட்டு அதை தான் போடுவாங்க. ஆனால் அதுக்கு பவர் கிடையாது. நீயே நிரந்தரம், அது உண்மைதான். ஆனால் அது யார் சொன்னது, யார் எழுதுந்து, அதுதான் முக்கியம். அதனால தான் வர்ஷிப்னு வந்துட்டாவே வசனம் இருக்குதா பாருங்க பாட்டில். அந்த பாட்டு யார் எழுதுனாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், பிசாசெல்லாம் ஓட்டும், அந்த பேய் பிசாசெல்லாம் ஓட்டுவார், ஓடும். இன்னொருத்த பார்த்துட்டு அப்போஸ்தலனாகிய சொன்ன அதே நாமத்தில் பிசாசே ஓடுன்னா அப்போஸ்தலனாகிய பவுலையும் தெரியும், இயேசுவையும் எங்களுக்கு தெரியும். நீ யாரா வசனத்தை சொல்லதுன்னு கேட்குது. அல்லேலூயா. அதனால புது பாட்டு வந்தாலும் எப்பவுமே அதெல்லாம் லைக் பண்ணக்கூடாது. வசனம் இருக்கிறது தான் நம்ம லைக் பண்ணோம். இன்னொரு பாட்டு பாடலாமா? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம்,
நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், உந்தன் திருநாமம் உணர்ந்து பாடுங்க, பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம், கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம், ஆனால் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வரோம். ஆனால் எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கணும் வரையும், ஆண்டவருக்கு யாரையை ரொம்ப பிடிக்குன்னா, எதையுமே எதிர்பார்க்காம ஆண்டவர் மட்டும் வேணுன்றவங்களுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. சில பேர் வந்து கல்யாணம் ஆகணும்னு வருவாங்க, சில பேர் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு வருவாங்க, சில பேர் வந்து எனக்கு கடமெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை ஏதோ ஒரு தேவைக்காக தான் ஆண்டவரை தேடி வருவாங்க. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைன்னா எதையுமே இல்லையானாலும் பரவாயில்ல, அவர் மட்டும் போதும். கடைசி ஒரு ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி ஒரு உயர்த்தப்படாமல் நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல. நான் அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ என்ன கூட இருக்கிறவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவங்களை உயர்த்திட்டீங்களே, நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என் ஆண்டவர் மாத்திரம் போதும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நிர்வாணமோ நாசமோசமோ மரணமோ பட்டயமோ நிர்வாணமோ ஒன்று என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பசியாக இருப்பதற்கும் போதிக்கப்பட்டேன், நான் நிறைவடையவும் போதிக்கப்பட்டேன், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையும் செய்வதற்கு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சில பேர் நினைக்கிறாங்க நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்குனா நமக்கு எந்த ஃபால்ட்டுமே வராது, எந்த நோயுமே வராது, யாருமே எதிர்க்கவே முடியாதுன்னு.
நீ கிறிஸ்துவை ஏத்துக்குனா சில டைம் வந்து உனக்கு விரோதமா வருகிறவங்களை ஆண்டவர் சண்டை போடுவார். சில நேரத்தில் உன்னை அடித்தாலும் ஆண்டவர் சைலண்டாகவே இருப்பார். நீ எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எப்பவுமே உன்னை செக் பண்ணுவார். அதனால் தாவீதுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் சிமேயின்ன்றவன் மண்ணை ஏற்று தூத்தனானா. அப்போ தாவீது கூட இருந்தவன் சொன்னானா, தாவீது கூட இருந்தவன் சொன்னானா, ராஜாவே நீ ஒரே வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அந்த பட்டயத்தை எடுத்து அவன் மேலே நான் பாயிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தாவீது சொல்லுவார், நீ சைலண்டாக இரு, ஆண்டவர் அவனை தூத்தணுன்னு என்னை விட்டுருக்காரு, அதனால் அவன் தூத்துறான். ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்காரு, அதனால தான் அவன் பண்ணுறான். அவருக்கு தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிற பைபிள்லே முக்கியமான வசனம். வாட் எவர் இட் இஸ் அப்பேண்ட், எதை நடந்தாலும் பரவாயில்ல, அது கிறிஸ்துவ இல்லாமல் கிறிஸ்துவுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது. தேவ பிள்ளையே, எதை எதிர்பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் வராத, அவரை மாத்திரம் எதிர்பார்த்து வந்தேன்னா எல்லாமே உனக்கு கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 23 ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் அதை தொடர மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை, அது என்னை தொடர்ந்து வரும். ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று நான் தொடர மாட்டேன், ஆசீர்வாதம் தானாக என்னை தொடர்ந்து வரும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நம் ஆண்டவர் மாத்திரம் வேணும், எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. எல்லாம் ஒரு ராஜா ஒருத்தன் ஒரு ஊரில் ஒரு சின்ன கதை, கண்ண முடினே கேளுங்க. நிறைய நான் அந்த நாட்டில் நிறைய ஏழைங்க இருக்காங்க, யாருக்கு என்னென்ன வேணுங்க வந்து எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ வந்து எல்லாரும் போயிட்டு எனக்கு சேர் வேணும், டேபிள் வேணும், நிலம் வேணும், வீடு வேணும் எல்லாம் எடுத்தாங்களாம். ஒரு சின்ன பொண்ணு போயிட்டு எனக்கு எதுவுமே வேணாம், ராஜா மாத்திரம் போதுன்னு சொல்லிட்டு ராஜாவை பிடிச்சாங்களாம். எல்லாருக்கும் ஒரு ஒரு பார்ட்டு தான் கிடச்சிது. 1 கோடி இருக்குதுன்னா எல்லாருக்கும் 10,000 5,000 50,000 அப்படி தான் கிடச்சிது. ஆனால் அந்த பொண்ணு பிடிச்சது, ராஜாவை பிடிச்சதுனால ராஜாவுக்கு என்னென்ன இருந்ததோ மொத்தமே அந்த பொண்ணுக்கு சேர்ந்துச்சான். தேவ பிள்ளையை நாம் அப்படிதான். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம்னா நம்ம புது சிருஷ்டி. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தோம்னா ஐஸ்வர்யம் கனமும் அவராலே கிடைக்கும். அவருடைய இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கிறது, வலது கரத்தில் தீர்காயுசு இருக்கிறது. நீ அவரை பிடிச்சிக்கினா, நீ அவரை மாத்திரம் தேடினா மரண கன்னிகளுக்கு தப்பலாம். நீ அவரை மாத்திரம் நீ தேடினா சாவின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன், பொல்லாப்புனுக்கு நேரிடாது. என் சாவின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடிமனை தேற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீ ஆண்டுடைய சிஷ்யனா இருந்தால் அவரை மாத்திரம் நீங்க தேடணும். பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் போய்விட மனதாய் இருக்கிறார்கள், நீயும் என்னை விட போய்விட மனதாய் இருக்கிறாய் என்று கேட்கும்பொழுது பேதுரு சொன்னார், யாரிடத்தில் போவோம்? நாங்கள் யார் கட்ட ஆண்டவரே போவோம்? ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே. வேர் கேன் வி கோ? எங்கே நாங்கள் செல்லுவோம்? உம்மிடத்தில் தான் ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பிடிச்சிங்க. அதனால யோபு கிட்ட எல்லாம் இருந்தாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. நீ நான் ஆண்டவருக்கு பயப்படுறேனே, எனக்கு இதெல்லாம் நடக்குது, அவ்வளோ கஷ்டம் வருது. யோபு மாதிரி பயந்த ஆள் யாருமே இல்லை. உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சிங்க. லாஸ்ட் ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம முடிக்க போறோம். நீங்கள் கிறிஸ்துவ சமூகத்தில் வரும்போது அவர் மாத்திரம் போதுன்னு வரவங்களுக்கு தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எதையும் கேட்காதீங்க, எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. அதனால் ராஜாவும் பிரசன்னம் போதுமை, அந்த பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அல்லேலூயா அல்லேலூயா உணர்ந்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா உணர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா உயிரின் ஊற்றே நீயாவாய் உலகின் ஒளியே நீயாவாய் உயிரின் ஊற்றே நீயாவாய் உலகின் ஒளியே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உண்மையின் வழியே நீயாவாய் நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் இல்லை ஐயா விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி விருப்பம் ஏது ஐயா நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே
இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அப்படியே அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் இல்லாமல் ஒன்றும் உங்களால் சாதிக்க முடியாது. நம்ம உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு நாம் மறிச்சனா கூட நம்ம எவ்வளோ சேர்த்தாலும், நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ வீடு இருந்தாலும், நம்ம மறிச்ச மனம் எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனால் மரியாதை போல தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பவுமே ஆண்டவருக்கு தான் நாம் தரணும். ஆண்டவர் சொல்றாரு யோவான்ல, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. யூ கேன் டூ நத்திங் வித்தவுட் மீ. நான் இல்லையானா நீ வெளியே எரியுண்ட அந்த செடியை போல, கொடியை போல எரிந்து போவாய். உன்னை நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் தான் எல்லாமே ஆகும். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், கிதியோனே, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல இந்த மீதியானியரை நீ முறியடிப்பாய். ஏன் என்று சொன்னால், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. I am that I am one who is sending you. உன்னை அனுப்புகிறவர் நான். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், திக்குவாய், அந்த நாவு என்னால் பேச முடியாது. வேதத்தில் எழுதியிருக்கிறது, மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி வேதத்தில் எழும்பவில்லை, இஸ்ரவேலில் எழும்பவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த வர்ஷிப்பில் நான் ஒன்று தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு கொடுங்க. எப்போவுமே ஆண்டவரை விடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் பலவீனமாக இருந்தாலும் அவரை சார்ந்துங்க, பலனாக இருந்தாலும் அவரை சார்ந்துங்க. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவவே உதவாது என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. தகப்பனே, இந்த வர்ஷிப்பை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய நாமம் உயரட்டும். தொடர்ந்து உம்முடைய இரத்த கோட்டைகள் மூடிக்கொள்ளுங்க. எங்களுக்கு என்ன தேவையை நீங்கள் கற்றுத்தாங்க. இயேசுவின் நாமத்தினவையை ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஏன் இப்போ இந்த மாதிரி கூடுகையெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடத்துகிறோன்னா, இன்னும் கூட